அந்த ட்ரம்பினுடைய தாக்கத்தை நரேந்திர மோடி எதிர்கொண்டு விடுவார் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. காரணம், ட்ரம்பினுடைய மூல நோக்கம் என்ன என்று கேட்டால் வியாபாரம் செய்ய வேண்டும். அதை தவிர இந்தியா அனதர் ஒரு 3 or 4 years 3-4 வருடத்திற்குள் இந்தியா உலக பொருளாதாரத்தில் 3வது இடத்தை பிடித்து விட்டால் அமெரிக்காவிற்கு அது ஆட்டம் காண்பிக்கும். சைனாவை விட மேல போகிச்சுன்னா அது சவுத் ஏசியாவிலிருந்து 2 தேசங்கள் வந்தால் தன்னுடைய ஆதிக்கம் போகிவிடும் என்று ட்ரம்பா இருந்தாலும் சரி, அது பைடனா இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட் இருக்கு பாருங்க, அந்த ஜார்ஜ் சோரேஸ் போன்றவர்கள் கண்டிப்பாக இந்திய நலனுக்கு எதிராக செயல்படுவார்கள். அதுதான் யதார்த்தம். ஆனால் அதை நரேந்திர மோடி முறியடித்து விட்டார். பிரதமர் நரேந்திர மோடி நேற்று MS சுவாமிநாதன் அவர்களுடைய 100ஆண்டு விழாவில் பேசும் பொழுது ஒரு தமிழருடைய பான்மையை மாண்புகளை உலகத்திற்கு எடுத்த பொழுது அவர் கூறிய வார்த்தைகள் ட்ரம்பிற்கு சரியான நெத்தி அடியாகத்தான் இருந்தது என்று வர்ணிக்கலாம். பொருளாதாரம், வர்த்தகம், அயலுறவுத்துறை போன்ற இடங்களில் எல்லாம் இந்தியாவை அவர் நெசுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இந்தியா வளரக்கூடாது, நரேந்திர மோடிக்கு நோபல் பிரைஸ் வரக்கூடாது, தனக்குத்தான் வர வேண்டும் என்றும் வியாபார ரீதியாக அதில் சில ரொம்ப டெக்னிக்கல் பாயிண்ட் விக்ரம்